வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். யமஹா அவங்களுடைய 125cc ஸ்கூட்டர்ஸில் 2025 வேரியண்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த 2025 வேரியண்ட்டில் நம்ம யமஹா ஃபெசினோவில் சூப்பரான நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். கேட்கல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 2025 அப்டேட்டட் வேர்ஷன் நம்மளுக்கு டிசைன் வைஸ் ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டிசைன் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு பெருசாக எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இருந்த அதே டிசைன் தான் இப்பயும் உங்களுக்கு ரிமைனிங் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஆமாங்க, சேம் டிசைன் தான். பட் என்ன, எப்பயும் போல் உங்களுக்கு கலர் ஸ்கீம்ன்றதுல புதுசாக ஒரு 2-3 கலர் ஸ்கீம் ஆட் பண்ணி இன்னும் இந்த ஒரு வெஹிக்கிளை நல்ல ஒரு ஃபேன்சியரான டோனில் வச்சுருக்காங்க. நம்ம மெயினாக பார்க்க போகிற இந்த வெஹிக்கிளுக்கான கொடுத்த ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிஎஃப்டி கன்சோல். ஆமாங்க, இதோடைய காம்படிட்டரில் ஹோண்டா ஆக்டிவாவில் சரி, அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா இது ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது கொடுக்கறது நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் நம்ம யமஹா ஃபெசினோலன்னு பார்த்தோன்னா ஃபீச்சர் என்னதான் டாப் மாடலே வந்தாலும் அந்த ஒரு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியே கொடுத்தாலும் அதில் அந்த அளவுக்கு யூஸ் இல்லைன்ற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆச்சு இல்லைங்களா? அதனாலன்னு பார்க்கும்போது இவ்வளோ நாளாக ஃபீச்சர் விஷயத்தில் நம்ம யமஹா ஃபெசினோ 125ன்றது கொஞ்சம் ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அந்த ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் யமஹா இதுலேயே அவங்களுடைய டிஎஃப்டி டைப் கன்சோல் வேரியண்ட்டுன்றதை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு வேரியண்ட்லன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷனு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஓவராலாக நல்ல ஒரு ஃபீச்சரோடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது இப்போ உங்களுக்கு இந்த யமஹாவோட ஃபெசினோ 125ன்றது கிடைக்குது. அல்லாமல் புதுசாக அந்த ஒரு பவர் அசிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம், அதே தான் இதுவும் அந்த ஒரு இனிஷியல் சமயத்தில் கொஞ்சம் அந்த ஒரு ஐஜோ அசிஸ் மூலமாக அந்த ஒரு ஸ்டார்டர் காயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெஹிக்கிளுடைய செல்ஃப் மோட்டர்னு கூட சொல்லலாம். அந்த வெஹிக்கிளுக்கு அந்த ஒரு பவர் ப்ரொடியூசிங் காயில் தான் அந்த வெஹிக்கிளுடைய செல்ஃப் மோட்டர்னு கூட சொல்லப்போனால் செல்ஃப் மோட்டர்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு ஸ்டார்டர் காயிலுக்கு ரிட்டர்ன் கரண்ட்டை கொடுத்து அதை சுற்ற வச்சு இன்ஜினுக்கு ஒரு சின்ன அசிஸ்ட் கொடுப்பாங்க. இது மூலமாக உங்களுக்கு ஸ்லைட்லி பெட்டரான ஒரு பவர் அண்ட் பிக்கப் கிடைக்கும். அது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஸ்கூட்டர் ஓட்டினீங்கன்னா சடன் ஆக்சிலரேஷன் கொடுத்து பாருங்களேன், அந்த ஏஎஸ்எஸ்ன்ற அந்த ஒரு டெக்னாலஜியோட லோகோ அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காமிக்கும். அப்படியே அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் அண்ட் பிக்கப்ன்றது சடனாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இங்கே கொஞ்சம் பேர் மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அது எதுவும் பெருசாக புது டெக்னாலஜிலாம் கிடையாது. ஆல்ரெடி இருந்த ஒரு டெக்னாலஜி ஸ்லைட்டாக பேரை மாற்றி சொல்கிறாங்க. பட் நல்ல டெக்னாலஜி தான். ஓவராலாக என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல அப்டேட். இதை தவிர்த்துட்டு வேறு எந்த விஷயங்களையும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. முதல்ல அதே தான். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது டிஎஃப்டி டைப்பில். அவ்வளோதான் விஷயம். சரி ஓகே, இப்போ இந்த புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த ஒரு டிஎஃப்டி டைப் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஷோரூம் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 1,02,790, அரௌண்ட் உங்களுக்கு 1,03,000 எடுத்துக்கலாம். இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ப்ரீவியஸ் டாப் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ரீவியஸ் டாப் மாடலில் உங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் டைம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளஸ்டர் அது மாதிரி விஷயங்கள் வச்சு வருதுன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 96,000 கிட்ட இருந்துச்சு. அப்படின்றப்ப அதுலேருந்து இதுக்குன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 7,000லேருந்து ஒரு 8,000 கிட்ட அது மாதிரி ப்ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு 7,000 to 8,000க்கு உங்களுக்கு அந்த ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒர்த்தாக தெரிஞ்சால் நிச்சயமாக இது ஒரு நல்ல அப்டேட் தான். பட் ஆனால் ஒரு சில கலர் ஸ்கீம்ஸ் அது மாதிரி விஷயங்களும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கப்போ நம்ம அதையும் மைண்டில் வைக்கணும். சரி ஓகே, ஓவரலாக ஒரு டீசெண்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம யமஹா ஃபெசினோக்கு. அதே மாதிரி தான் நம்ம யமஹா ரேக்கும் இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் ஸ்கீம்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுப்போம். இப்போ புதுசாக வந்திருக்க இந்த 2025 வேரியன்ட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.